ஒரு கதை சொல்ல போகிறேன். அதை கவிதையாக சொல்ல போகிறேன். இது தனி மனிதனின் கதை அல்ல, ஒரு தன்னம்பிக்கையின் கதை. இது தன்னம்பிக்கை கதை மட்டுமல்ல, எங்க தளபதியின் கதை. அந்த ஆண்டு 1974. அந்த ஆண்டுதான் இந்தியா புக்கரான் வெடித்தது. அந்த ஆண்டுதான் பாண்டிச்சேரியில் புரட்சி தலைவர் ஆட்சியை பிடித்தது. அந்த ஆண்டுதான் தமிழ் திரையுலகின் தர்மத்தாயின் தவ புதல்வன் அழகிய தமிழ் மகன் குழந்தையாய் பிறந்தது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதம் தானே. நட்சத்திரங்களை ரசிக்கும் குழந்தை வயதிலேயே ரசிக்கும் ஒரு குழந்தை நட்சத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டார். பாடங்களை படிக்கும் பள்ளிக்கூட வயதிலேயே படச்சுருளை ரசிக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டார். வளரும் வயதில் சினிமா பார்ப்போம், இவர் சினிமா பார்த்தே வளர்ந்த குழந்தையாக மாறி போனார். இவருக்கு தமிழ் சினிமாவில் இடம் தரணுமா என பத்திரிகைகள் துதிபாடின, வசைபாடின, விமர்சனம் என்ற பெயரில் வன்மத்தை தான் பாடின. துடித்து போனார், கலங்கி போனார், அழுதார். ஆனால் ஆசையை விடவில்லை, அதிகம் உடைத்தார். வெற்றியை தக்க வைக்க அவர் உடைக்கவில்லை, உடைத்து உடைத்துதான் அவர் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். முதல் மதிப்பெண் வாங்குகிற குழந்தைக்கு தங்க மோதிரமும் வைரத்தோடும் போடுவதற்காக கைகளோடு காத்திருக்கிறார் அந்த தளபதி. உங்கள் பரிசு அவர் கையில். இந்த வளர்ந்த குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுகோள், அவர்களுக்கான பரிசை அவர் தருவார், அவருக்கான பரிசை நீங்கள் தாருங்கள். நன்றி, வணக்கம். ராஜ்மோகன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ வெரி மச். நீங்க பேசினதுக்கு அப்புறம் தளபதி பத்தி நிறைய இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. வரும், அந்த காலம் வரும், அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ சோ மச் ராஜ்மோகன் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி.